புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை ரெட்டியார்பாளையம் பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைமை அலுவலக துவக்க விழா இன்று காலை நடைபெற்றது. விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு கட்சித் தலைவர் ஜோஸ் சார்ல்ஸ் மார்டின் குத்துவிளக்கு ஏற்றி அலுவலகத்தை திறந்து வைத்தார். அப்போது லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில பொதுச் செயலாளர்கள், மண்டல பொதுச் செயலாளர்கள், மாநில செயலாளர்கள் மற்றும் செய்தி தொடர்பாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பெயரை வெளியிட்டனர். நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த LJK தலைவர் ஜோஸ் சார்ல்ஸ் மார்டின், லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் முதற்கட்டமாக நிர்வாகிகள் பட்டியல் அறிவிக்கப்படுகிறது. மேலும் பொங்கலுக்கு பிறகு 60 நாட்கள் புதுச்சேரி முழுவதும் பாத யாத்திரை திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், பாத யாத்திரையை தொடங்கும் முன் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட உள்ளதாகவும் கூறினார். எங்களோட கட்சி கொடியில் இருக்கிற அந்த 6 நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரங்களுக்கு எல்லாத்துக்குமே இவங்க தான் அந்த 6 தூண்கள். இந்த 6 தூண்களையும் நாங்கள் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு நாளுக்கும் ஒரு அறிவிப்பை நாங்கள் வெளியிடுவோம். இதை முடிச்சுட்டு ஜனவரி பொங்கல் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம 14 தேதி பொங்கல் முடிஞ்ச உடனே நாங்கள் பாத யாத்திரை 60 நாளுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ தமிழ்நாடு, நம்ம புதுச்சேரியில், இங்கே புதுச்சேரி உள்ளேயும் சரி, காரைக்காலாக இருக்கட்டும், எங்கேயும் மாகே யானமும் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது முழுக்க அந்த 60 நாளுமே நம்ம ஃபுல்லாக பாத யாத்திரை நடந்து மக்களோட சந்தித்து நாங்கள் அங்கேயே தங்கியிருந்து அவங்களோட குறைகள்லாம் கேட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அன்னைக்கு முதல் நாள் அதுமா நாங்கள் மேனிஃபெஸ்டோவும் நாங்கள் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கோம் பாத யாத்திரை ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு.